எனது பெயர் கேதீஸ்வரன் கணேசநாதன். நான் இலங்கையின் துணை தூதர். மைக்கேல் என்னுடைய நண்பர். ஸோ இன்றைக்கு வந்து பிரியாணி கம்பெனியோட புது பிரான்ச் ஓப்பனிங். ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள் மைக்கேலுக்கும் துவாரகா குசின்ஸ் ஓனருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இவங்க வந்து என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து இந்த பிரியாணி ஆக்சுவலாக வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். ஸோ I'm happy they are opening. This is the 4th branch. They are opening one soon in Sri Lanka. So I wish all the very best to them, and I welcome all the people. Please come and try the biryani. Biryani is emotion சொல்லுவாங்க. அது கரெக்டாக கேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரியாணி. All the best to Michael and Birin and Dwarka Cuisines. Thank you so much for having us as well. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிதின் சத்யா. ரொம்ப ஹாப்பி. என் தம்பி மைக்கேல் ஒரு சூப்பர் கடை ஓப்பன் பண்ணியிருக்காப்புல, இந்த பிரியாணி கம்பெனி அப்படின்ட்டு. எங்கள் அண்ணா பிளேஸ் கண்ணன் அவருடைய யூனிட் துவாரகா குசின்ஸ்னு தனியாக இருக்குது. ஸோ 2 பேருமே சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து எங்களோட ரொம்ப நாள் கனவு. இன்றைக்கி வந்து புறத்தூர் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு என்னை கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ரீ பிரியாணிலாம் சொல்லியிருக்காப்புல. எனிவேஸ் இந்த கம்பெனி இன்னும் பெருசாகணும், இன்னும் நிறையா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் தான் என்னோட விஷஸ். ஆல் தி பெஸ்ட் டு மைக்கேல் அண்ட் ஸ்டீவ். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இது என்னோட 3rd பிரான்ச். அடுத்த ஸ்ரீலங்காவில் ஒரு பிரான்ச் வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஐடியாவுக்கு வந்து என்னோட கூட பிறந்த அண்ணன் மாதிரி மிஸ்டர் பிளேஸ் என்ன பண்ணாலும் என்கிட்ட கேட்டு தான் செய்வார். எதுனாலும் ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய அண்ணன் அவர் அமெரிக்காவில் இருக்கிறது. ஃபஸ்ட் அவருக்கு ரொம்ப நன்றி. திருப்பி நிதின் அண்ணா வந்து இந்த ஐடியா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் அண்ணா கிட்ட போய் பேசும்போது பண்ணுங்க பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணது நிதின் அண்ணா தான். ஃப்ரீ பிரியாணி கிடைக்கணும்னு நம்பிக்கை இல்லை, கரெக்டாக பண்ணிடுவோம் நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்படி தான் இது ஆரம்பித்தது. இது எதுக்காக ஆரம்பித்ததுன்னா உலகம் ஃபுல்லாக ஒரு 50 to 100 ஸ்டோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் ஆரம்பித்தோம். ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்தது ஸ்ரீலங்காவில் வேலை போயிட்டுருக்கு. துபாயிலையும் we have started to work. ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு 100 பிரான்ச்சஸ் பண்ணுவோன்ட்டு நம்பிக்கை இருக்குது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ கலரிங். ஒரு ஆர்டினரியான ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு வந்து வித்தவுட் burning his pocket சாப்பிடலாம். நான் உண்மை மிஸ் பண்ணியிருக்கேன். நான் வெஜிடேரியன் தான், எனக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுப்பாப்புல. ஸோ அவர் சொன்ன மாதிரி இந்த நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ ஹெவி ஆயில் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்னொன்று வந்து இவங்களுடைய பியூட்டிஃபுல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இட்ஸ் அ பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பிரியாணி. அந்த நிறைய பேர் வந்து இந்த லஞ்சுக்கு வந்து ஓடுறாங்கல்ல, ஓடும்போது ஒரு பிரியாணி சாப்பிட்டு போகலான்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அதுதான் டார்கெட் ஆடியன்ஸை வச்சுருக்காப்புல. ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்டாக சொல்லும்போது இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதனால தான் நான் ஃபீல் பண்ணேன், ஓகே லெட் மீ பி ஹாப்பி இன் ஓப்பனிங் தி ஷாப் அப்படிங்கிறது தான். கரெக்டாக? தேங்க்யூ. தேங்க்யூ. லொக்கேஷன் வந்து இது விக்டோரியா பிரிட்ஜ் பக்கத்தில் கொளத்தூர், கரெக்டாக ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நாங்கள் வர்ஷினி வெங்கட். ஸோ இன்னைக்கு வந்து இந்த பிரியாணி கம்பெனியோட 3rd ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஒட்டேரி பிரிட்ஜ் பக்கத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த லான்ச்சுக்கு தான் நான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். ஆல் தி பெஸ்ட் டு பிரியாணி கம்பெனி அண்ட் மைக்கேல் அண்ட் டீம். அண்ட் இது வந்து துவாரகா குசின்ஸோட ஒரு யூனிட். ஸோ இந்த பிரியாணி ஆக்சுவலி நான் டேஸ்ட் பண்ணதில்லை, பட் தென் ஐம் வெயிட்டிங் டு டேஸ்ட் இட். கண்டிப்பாக இந்த சொன்ன மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, ஆயிலாக ரொம்ப கம்மியாக, ஸோ டயட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கான்ட் வெயிட் டு ட்ரை இட். ஆல் தி பெஸ்ட் டு மைக்கேல். ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி சீஃப் கெஸ்ட் வந்துருக்கு, எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஒன் திங், ஹோம்மேட் மாதிரி இருக்கும், நோ ப்ரிசர்வேட்டிவ் ஆஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். இட்ஸ் அ நார்மல் கிளாஸ், எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட் இஸ் நியர் ரெட்டரி பிரிட்ஜ் லெஃப்ட் எடுத்துமே இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது உங்களுக்கு, ராயல் என்ஃபீல்டுக்கு ஆப்போசிட்.